குடமிளகா கிரேவி. நான் 2 குடமிளகா இதுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 7 மிளகாய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். ஒரு பட்டை பாருங்கள், ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, ஜீரகம், அடுத்தது மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. தக்காளி 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 வெள்ளை பூண்டு, அடுத்தது ஒரே ஒரு துண்டு இஞ்சி. இவ்வளோதாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வானலில் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றலை. இப்போ இந்த மிளகாய், மல்லித்தூள், பட்டை எல்லாத்தையும், ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அதே வானலில் எண்ணெயை ஊற்றி இந்த குடமிளகாவை நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கினா போதும். திரும்பவும் எண்ணெய் ஊற்றி அந்த பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிளகா மல்லி அரைச்சிடுங்க. ஏன்னா மிளகா மையாது. அரைச்சதுக்கப்புறம் அதுலேயே இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தயிரும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுடுங்க. இதிலே போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம் இது. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குடமிளகாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச கிரேவி எடுத்து அதில் ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா ஓரளவுக்கு திக்காக வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மேலே இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.